பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படி சூரிய பகவானுக்குரிய அந்த நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து குளித்து மொழிகி ஒரு 21 தடவை என்றான குறைந்தது காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி காயத்ரி மந்திரம் சொல்லி உங்கள் புருவ மத்தியோ சுவாசத்தையோ கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள ஒரு மாபெரும் சக்தி அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கு. அப்படிப்பட்ட மாபெரும் மகாசக்தி காயத்ரி மந்திரத்தின் மூலம் அந்த உயர்ந்த ஆத்ம சக்தி வெளிப்படைஞ்சி உயர் பேரின்பமாக இறை இன்பத்தை தொட்டு அனுபவித்து மனித உருவில் நடமாடும் கடவுளாக வாழக்கூடிய ஒரு வழியை இந்த காயத்ரி மந்திரம் காட்டும். அப்படிப்பட்ட மகாசக்தி படைத்த மந்திரத்தை நாங்கள் அதிகாலை இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய அந்த நன்னாளை எழுந்து சொல்லி தினமும் விடாமல் 4 மணிக்கு அதிகாலை எழும்பி பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லும்போது எங்களுக்குள்ள ஒரு அமைதி, ஒரு ஆறுதல், ஒரு நிம்மதி, வாழ்க்கையில் எதையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய இப்போ உலகத்தில் நடக்கின்ற இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், நோய் நொடி, வறுமை, சாக்காடு இப்படியான இதுகள் எங்களுக்கு வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் ஞானமும் பெற்று அது எங்களுக்கு வராமல் இருந்தாலும் வெளியில் வந்தாலும் அதில் அந்த தாக்கங்கள் எங்களுக்கு ஒரு தாக்கம் ஏற்படாமல், ஒரு மனநோய் ஏற்படாமல் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மகாசக்தி படைத்த ஒரு ஆன்ம பலம் எங்களுக்குள் இருக்குது. அது அடங்கி கிடைக்கிறதால எங்களுக்கு உலகத்தில் நாங்கள் நினைத்த மாதிரி எதையும் கொண்டு அன்பாக குடும்பத்தில் எல்லோரோடையும் சேர்ந்து வாழக்கூடிய தன்மை எங்களுக்கு இல்லாதனால எல்லா இடங்கள்லையும் துன்பங்கள், வேதனை, வறுமை, குடும்பங்களில் பிரச்சனைகள், அப்படி நோய்கள், இப்படி உலகத்தில் பலதரப்பட்ட இயற்கை சீற்றங்கள் இதுகளிலிருந்து நாங்கள் நடந்து கொண்டிருக்கு. இதுகளிலிருந்து நாங்கள் காப்பாற்றக்கூடிய ஒரே மந்திரம் காயத்ரி மந்திரம். உதாரணத்துக்கு நாங்கள் கடவுளின் ஒரு பகுதி. அப்போ கடவுள ஒரு பகுதி, நாங்கள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ கடவுளோட ஒரு பகுதியாக கடவுள் பக்கம் சார்ந்து வாழ வேண்டிய நாங்கள் உடல் மனம் பக்கம் சார்ந்து அளவுக்கு அதிகமான ஆசை, பற்று, பாசங்கள், அளவு கடந்த கோபம், அளவு கடந்த கவலை, இப்படி அளவுக்கு அதிகமாக இந்த உலகத்து பக்கம் நாங்கள் நுகர்ந்து அதை திரும்ப எண்ணி அதை திங்க் பண்ண அதை செயல்நிலைக்கு போய் நாங்கள் சக்தி குறைந்தவர்களாக எதையும் சந்தோஷமாக வாழக்கூடிய நிலையில் வாழக்கூடிய விதமாக இல்லாத காரணத்தினால அதையும் என்ன காரணம் நாங்கள் யோசிக்கக்கூடிய அதிலிருந்து எப்படி வெளியே வர அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை சிந்திக்கக்கூடிய அந்த ஆற்றலும் எங்களுக்குள்ள குறைந்திருக்கிறதால வாழ முடியாமல் நாங்கள் இன்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட இந்த நாங்கள் உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் நாங்கள் எது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்கிறோமோ, நம்ம சேர்த்து வச்சுருக்கோமோ, அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லை. என்னடினா இந்த பொருட்கள் அனைத்தும் எங்களுக்கு சொந்தம் அப்படி என்று சொல்லியிருந்தால் அந்த பொருட்கள் சேரும்போது நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். ஆனால் நிம்மதி இல்லை. அதே மாதிரி இந்த பொருட்கள் எல்லாத்தையும் எங்கடன்னு எங்களுக்குள்ளே எங்கடன்னு சொல்கிறாமல் ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் ஆன்மா. கடைசியில் எங்களுக்கு எங்கட பொருட்கள் என்று சொல்லி அதில் வாழ முடியாத அந்த தருணத்தில் நாங்கள் உள்முகமாக அந்த ஆன்மாவை நோக்கி போகக்குள்ள தான் ஒரு நிம்மதி ஏற்படுது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இதுவரை எங்கட என்று சொல்லி நாங்கள் இந்த உலகத்தில் சேர்த்த எல்லா பொருளும் இன்னொரு ஆளுடையது. அது இன்னொரு ஆளுடையதனால தான் எங்களுக்கு அதில் நிம்மதி இல்லை. அந்த பொருட்களை சேர்த்தா அளவுக்கு அதிகம். ஆனால் அந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்து அந்த பொருள் நிம்மதி இல்லாமல் இருக்கும்போது நாங்கள் எங்கட என்று சொல்லி ஒரு நாளும் சொல்லாத ஒரு பொருள் நம்மளுக்குள்ள இருக்கி, அதுதான் ஆன்மா. அவரை நோக்கி நாங்கள் போகும்போது நிம்மதி வருதாண்டா அவர் மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம். நாங்கள் எதை சொந்தம் என்று சொல்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் இல்லை. எது நாங்கள் சொந்தம் என்று சொல்லாமல் உண்டு எங்களுக்கு இருக்கி, அது மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம் என்று அது மட்டும்தான் எங்களோட வந்தது, எங்களோட வாரது. எல்லா
நஷ்டங்கள் எல்லா துன்பத்திலையும் இருந்து எங்களோட எங்களை பாதுகாத்து கொண்டிருக்க அந்த ஆன்மாவோடு நாங்கள் தொடர்பு கொண்டு வரப்போகிற இயற்கை சீற்றங்கள், துன்பங்கள், வேதனை, வறுமை எல்லாத்துலேயும் இருந்து விடுதலையாகி ஞானத்தோடு வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு மகா வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதை கடந்த 22 வருடங்களாக எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அண்டி வரும் பக்தர்களுக்கு அவர்களுக்கு மிக எளிய முறையில் விளங்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஆயத்தில் ஜெபம் பண்ண வச்சு, யாகங்கள், யட்சங்கள், தியான ஜபங்களில் ஈடுபட வச்சு எல்லா துன்பங்களையும் இருந்து விடுதலை பெற்று வாழக்கூடிய ஒரு வழி ஒன்றை காட்டி கொண்டிருக்கிறோம். அதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை பருகி அவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடைந்து உலகத்தில் வாழ முடியாது நிற்கிறதுக்கு என்ன காரணம், வாழக்கூடிய தன்மை என்ன என்று சொல்லி அறியக்கூடிய ஞானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்களின் வழிகாட்டல் அந்த குருநாதரை சரணடையும் பாக்கியம் கிடைச்சி அவர்கிட்ட கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த 21 ஆண்டுகளாக 22 ஆண்டுகளாக எதையும் எதிர்பார்க்காம செய்து கொண்டு வரோம். நீங்களும் காலையில் ஒரு அதிகாலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சு மொழியை கடைசி குறைந்தது 21 தடவைன்னு சொன்னால் காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரே திசையிலே ஒரே இருக்கையில் இருந்து கொண்டு விடாமல் நீங்கள் ஒரு 48 நாள் விடாமல் நீங்கள் செய்து வரும்போது உங்களுக்குள் ஒரு தெய்வீக தன்மை ஏற்பட்டு இதுவரை இருந்த குணங்கள் எல்லாம் மாறி ஒரு தெய்வீகத்தன்மையான குணங்கள், அன்பு, பணிவு, இரக்கம், பரிவுகார சிந்தனை, தர்ம சிந்தனை, தர்மத்தின்படி வாழ்கிற, அன்பு செலுத்தி வாழ்கிற, எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு செலுத்தி வாழ்கிற எப்படி என்ற ஒரு தன்மை எங்களுக்குள்ள இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு ஆற்றல் எங்களுக்குள்ள இருக்கி அந்த ஆற்றலை வெளியில் கொண்டு வரத்துக்குரிய ஒரு மகா மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணி அதிகாலை எழுந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு இதுவரை நீங்கள் அனுபவித்திருக்காத ஒரு பெரிய ஒரு மாபெரும் ஒரு உண்மையை, மாபெரும் ஒரு நிம்மதியை, மாபெரும் ஒரு தன்மையை நீங்கள் பெற்று அறிந்து வாழ்வீர்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் வையத்துள் வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொல்லி இப்படி தர்மத்தை சார்ந்து தான் அன்று வையத்துள் வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தில் எந்த நோவும் இல்லாமல், துன்பங்கள் இல்லாமல், யாருக்கும் துன்பம் கொடுக்காம தாங்களும் சரியாக வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய தன்மையை காட்டி சென்றார்கள் நம்ம மூதாதையர்கள். அப்படிப்பட்ட வழியில் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ உங்களுக்கெல்லாம் விளங்கியிருக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.